அது 1918. பிரேசிலில் இருந்து பல்டிமோருக்கு போகிற ஒரு கப்பல் நார்த் அட்லாண்டிக் பெருங்கடலில் 300 பேசஞ்சர்ஸோட காணாமல் போகுது. 1921 பார்படோஸில் இருந்து வெர்ஜீனியாவுக்கு போகிற ஒரு கப்பல் அதே இடத்துல மாயமாக காணாமல் போகுது. நார்மலாக 3 வாரத்தில் வார கப்பல் இந்த முறை 3 வாரங்கள் தாண்டியும் இன்னும் வரலையேன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கப்பல் போன பக்கம் வந்த இன்னொரு கப்பலில் இருந்தவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, காணாமல் போன அந்த கப்பலில் இருந்த ஒரு சிலர் இவங்களை பார்த்து ஏதோ கத்தி சொன்னதாகவும், அது என்னன்னு இவங்க சரியாக கேட்கறதுக்கு முன்னாடியே அந்த கப்பல் வேகமாக இவங்களை க்ராஸ் பண்ணி போயிட்டதாகவும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல எவ்வளோ தேடி பார்த்தோம் அந்த கப்பலை கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. 1945 அமெரிக்காவை சேர்ந்த ஃப்ளைட் 19ங்கிற போர் விமானங்கள் பயிற்சிக்காக அங்கே போயிருக்கு. அப்படி பயிற்சியில் ஈடுபட்டு இருக்கிற போது அந்த கப்பல்கள் எல்லாம் காணாமல் போன அதே இடத்துல இந்த விமானங்கள் எல்லாம் காணாமல் போகுது. 5 விமானங்களோட மொத்தம் 11 பேர் காணாமல் போகிறாங்க. இவங்களை தேடுறதுக்காக 13 பேர் கொண்ட ஒரு டீம் வராங்க. அவங்கள கண்டுபிடிச்சாங்களானா அதான் இல்லை. நடந்தது என்னன்னா, அப்படி தேட போன அந்த 13 பேரும் சேர்ந்து காணாமல் போகிறாங்க. அது என்ன இடம், அங்கே இருக்க மர்மம் என்ன? இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விபத்துகள் அந்த இடத்துல நடந்திருக்கதா சொல்லப்படுது. அதுதான் பெர்முடா ட்ரையாங்கிள். கடல்ல அந்த இடத்துக்கு போகிற கப்பல்கள் எப்படி காணாமல் போகுது, அந்த இடத்துக்கு மேலே போகிற விமானங்கள் எப்படி காணாமல் போகுது, வாங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் சபி. வெல்கம் டு த மோஸ்ட் மிஸ்டீரியஸ் பிளேஸ் இன் த வேர்ல்ட். முதல்ல இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எப்படி ஒரு பேசும் பொருளாக மர்மம் கொண்ட இடமாகவும் ஆகுனிச்சுன்றதை பார்த்தோம்னா, 1964 வின்சென்ட் கார்டிஸ்ங்கிற ஒரு ஆத்தர் த டெட்லி பெர்முடா ட்ரையாங்கிள்னு ஒரு தலைப்பில் அதுவரை நடந்த விபத்துக்கள், மர்மமாக மறைந்து போன கப்பல்கள், விமானங்கள் எல்லாத்தோட கதையவும் ஒரு ஆர்டிக்கலாக பத்திரிக்கையில் வெளியிட்டாரு. அதுக்கப்புறமா தான் இது ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமா மாறுது. அதுக்கப்புறம் இன்னும் பலர் இதை பற்றி புக்லாம் வெளியிட்டிருக்காங்க. இன்னும் ஏகப்பட்ட டிவி ஷோஸ், சாங்ஸ் எல்லாம் கூட இதை மையப்படுத்தி வருது. பெர்முடா ட்ரையாங்கிள்னு சொல்லப்படுற இந்த இடத்துல அப்படி என்ன நடக்குதுன்னு இதுவரை ஆராய்ச்சி பண்ணதில் சொல்லியிருக்க விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மேக்னட்டிக் கோம்பஸ் மால்ஃபங்க்ஷன், அதாவது அந்த இடத்துல பறக்கக்கூடிய விமானங்கள், அங்கே போகிற கப்பல்கள் எல்லாத்துலேயும் இருக்க கொம்பஸ் சரியாக வேலை செய்ய மாட்டேங்குது. ஏன்னா அந்த இடத்துல எர்த் மேக்னெட்டிக் ஃப்ளக்டுவேஷன் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்லப்படுறது, இந்த இடத்துல கடலுக்கு அடியில் நிறையா மெட்டல் டெபாசிட் இருக்குது, அதாவது கனிம படிவுகள் அதிகமாக இருக்குது. இதனால் கொம்பஸ் சரியாக வேலை செய்யாமல் விபத்துக்கள் ஏற்படுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்து சொல்லப்படுற காரணம் ரொம்பவுமே சுவாரஸ்யமானது. அது என்னன்னா, அந்த இடத்துல ஏலியன்கள் இருக்குது, அதுதான் அங்கே போகிற கப்பல்கள், விமானங்களை எடுக்குதுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு காரணம், அந்த இடத்துல போகிற விமானங்கள் டெலிபோர்ட் ஆகி வேறு எங்கேயோ போகுதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில ஹாலிவுட் மூவிஸ்ல எல்லாம் நாம் பார்த்துருப்போம், அந்த மாதிரி நடந்திருக்கலான்னு கூட பலர் சொல்கிறாங்க. இன்னும் சிலர் கடலுக்கடியில் இருக்க ஏதோ ஒரு பெரிய உயிரினம் கப்பலில் இழுத்திருக்கலாம். இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட காரணங்கள் பலர் சொல்கிறாங்க. இதில் எதுவுமே முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத தியரிஸாக தான் இருக்குது. உண்மையாகவே அந்த இடத்துல இருக்க மர்மம் என்னான்னு ஒரு சில சயின்டிஃபிக் ஸ்டடீஸை வச்சு சொல்கிற விஷயம் என்னன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் ஒரு மிஸ்ட்ரியான இடமே கிடையாது. எல்லாரும் சொல்கிற மாதிரி ஆபத்துக்கள், மர்மங்கள் எதுவுமே அங்கே இல்லைன்னு பல ஆய்வாளர்கள் சொல்லியிருக்காங்க.
அப்போ இதுவரை நடந்திருக்க விபத்துக்கள், காணாமல் போன கப்பல்கள், விமானங்கள், இந்த கதையெல்லாம் பொய்யான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் உண்மைதான். ஆனால் அதெல்லாம் மர்மமாக ஏற்பட்ட விபத்துக்கள் கிடையாதுன்னு பின்னாட்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவில் முதல்ல நான் சொன்ன கப்பல் எப்படி காணாமல் போயிருக்குன்னா, அந்த காலத்தில் ஜிபிஎஸ் டெக்னாலஜி எல்லாம் அவ்வளோவா டெவலப் ஆகி இல்லாததால் ஜிபிஎஸ் நேவிகேஷனில் ஏற்பட்ட ஒரு கோளாறு காரணமாக கப்பல் வழி தவறி போய் புயலில் மாட்டி கடலில் மூழ்கியிருக்கு. அப்புறம் ஃப்ளைட் 19ங்கிற போர் விமானங்கள் எல்லாம் எப்படி காணாமல் போயிடுச்சுன்னா, அந்த போர் பயிற்சிக்கு லீடராக இருந்தவர் தப்பாக கணக்கு போட்டு வேறு வழியில் போனதால் விமானத்தில் எரிபொருள் காலியாகி கருங்கடலில் விழுந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. உண்மையை சொல்லணும்னா இப்போ வரைக்கும் அந்த இடத்துல எத்தனையோ கப்பல்களும் விமானங்களும் போய் வந்துக்கிட்டு தான் இருக்குது. எதனாலேயும் நடக்கிற விபத்து இந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட கனெக்ட் பண்ணி இது தான் காரணம்னு பலர் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி மர்மமான பல இடங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. அதையெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். Thank you.